கப்பு சாம்பிராணி இல்லாமல் தேங்காய் சிரட்டைகளை உடைச்சி பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிட்டு பால் சாம்பிராணி போடும்போது அது கேஷ் பாக்ஸில் வைக்கிற இடத்துல சுக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், இந்த மாதிரி வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராற்றலை. ஆதிசித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரியம் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுக்கை வச்சு 2 வேலைகள் செய்யலாம். முதல் வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் வெளில போறீங்க, அந்த காரியம் வந்து தடைபடாத இருக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். நீங்கள் போகும்பொழுது மிளகுகளை தலையில சுற்றி போட்டு போகிறது, அருகம்புல் கையில் கொண்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறது, வெள்ளை பூண்டுகளை எடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோக்களை நிறைய சொல்லியிருக்கோம் காரிய வெற்றி அடையிறதுக்கு. அந்த வகையில் ஒரு சுக்கு, சின்னதாக ஒரு சுக்கு கையில் எடுத்துக்கிட்டு ஓம் கம் கணபதையே நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிட்டு அந்த சுக்கு கையோடு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நபரை சந்திக்கிறதுக்கு போனீங்கனாலும் சரி, அந்த காரியம் வெற்றியாகும். இதுவும் மிக அற்புதமான ஒரு விஷயம். இதை பயன்படுத்தினீங்கனாலும் நிறைய பலன்கள் உண்டு. அடுத்தது சாம்பிராணி புகை போடுறோம் இல்லையா? சாம்பிராணி புகை போடும் பொழுது இந்த சாம்பிராணி வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி கப் சாம்பிராணி இது மாதிரி போடாமல் நல்ல சாம்பிராணி, இப்போ நம்ம மூலிகை சாம்பிராணிகள்லாம் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். முதல்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தயார் பண்ணி கொடுத்து. இப்போலாம் மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த உடனே பற்ற வச்சு விட்டு உடனே எரியிற மாதிரி இந்த கப் சாம்பிராணி, இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பயன் தராத விஷயம். கரியினால் உண்டாகக்கூடிய பொருள்கள் வந்து நமக்கு சாதகமாக இருக்காது. தேங்காய் பயன்படுத்துகிறோம்னா தேங்காய் தொட்டியை உடைச்சி போட்டு, அதே ஒவ்வொரு விறகுகளுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு. வேப்ப மர விறகுனால சாம்பிராணி போட்டால் ஒரு மாதிரி வேலை செய்யும், சந்தன மர விறகுனால சாம்பிராணி போட்டால் ஒரு மாதிரி வேலை செய்யும். மாதிரி ஒவ்வொரு விறகுகளுக்கு தகுந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள்லாம் உண்டு. அந்த வகையில் இந்த சாம்பிராணி வந்து கப்பு சாம்பிராணி இல்லாமல் தேங்காய் சிரட்டைகளை உடைச்சி பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிட்டு பால் சாம்பிராணி போடும்போது அது கூட கொஞ்சமாக சுக்கு பொடியும் போட்டிங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி இந்த சுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த இடத்துல கூடிய எதிர்மறை ஆற்றலை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சுக்கு உண்டு. இதை பயன்படுத்தி வந்தீங்கனாலும் மிகப்பெரிய வேலைகள்லாம் செய்யும். சுக்குன்னு சொல்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பயன்பாடுகள்லாம் வந்து சுக்கு பயன்படுது. அதே சமயத்தில் பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கேஷ் பாக்ஸில் வைக்கிற இடத்துல சுக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், இந்த மாதிரி வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராற்றலை ஈர்த்து தரக்கூடியது. இதெல்லாம் பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செய்யலாம். சுக்கை வந்து நீங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக பாசிட்டிவான எனர்ஜிகள் நிறைய உண்டாகும். நன்றி.